முக்கா புலா லைலா ஓ ஓ லைலா முக்காலா முக்காலா. தற்கொலை பண்ணிக்க மாருதி ஜிப்சி தான் உங்களுக்கு கிடைச்சதா? ம், ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு, இல்லனா அவ்வளவுதான். வரும்போது வீட்டை சொல்லிட்டு வந்துட்டியா? என்ன காப்பாத்துங்க சார். ஐயோ, அந்த பொண்ணுங்க என்ன பிடிக்க வராங்க சார். இந்த ஆளு அவங்க கிட்ட ஏதாவது வம்பு பண்ணிருப்பாரு. என்ன சார், நான் லேடிஸ் ஹாஸ்டல் பக்கமா வந்துட்டு இருந்தேன்னா அந்த பொண்ணுங்க என்ன துரத்திட்டு வராங்க சார். எதுக்கு? பொண்ணுங்க எதுக்கு துரத்துவாங்க? எல்லாம் அதுக்கு தான். அப்படியா? இவரை பிடிச்சு கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார். காப்பாத்துங்க சார். தெரியாம தான் கேக்குறேன். நீங்க துரத்துறதுக்கு இந்த வயசானவர் தான் கிடைச்சாரா? இந்த நாட்டுல வேற ஆம்பளையே இல்லையா? இவருக்கு உடம்பு சரியில்லை சார், மென்டலி. ஏய், இது மென்டலி இல்ல, பிசிக்கலி. அதுக்காக இந்த கிழவங்கிட்ட போய் சார் நான் சொல்றது கொஞ்சம். ஒன்னும் சொல்ல வேண்டாம். ச்சே, நம்ம ஊர் பொண்ணுங்க இப்படி ஆயிட்டாங்களேடா. லேடிஸ் ஹாஸ்டல் செவரே ஏறி குதிச்சு, அதுவும் ஒரு கிழவனுக்காக. ஐயோ சார், இந்த ஆள் சொல்றதெல்லாம் போய். நாங்க லவ் லேண்ட்ல. ஆமா, லவ் லேண்ட். லவ் லேண்ட்னா என்ன? காதல் கரை. காதலிக்கிறதுக்கு ஒரு கிழவன் தான் கிடைச்சானா? ஏ மிஸ்டர், அசிங்கமா பேசாதீங்க. அப்ப அசிங்கமா நடந்துக்கலாமா? உங்க கூட பேச நாங்க தயாரா இல்ல. அவர் எங்க கூட அனுப்புங்க. அவங்க கூட அனுப்புனா என் பணம் தான் மிஞ்சும். என் பொண்டாட்டி பிள்ளைங்களா அனாதை ஆயிடுவாங்க. கொஞ்சம் தள்ளி நிக்கிறீங்களா? இவரு உங்க கூட அனுப்ப முடியாது. அது மட்டும் இல்ல, இவரை நான் கூட்டிட்டு போறேன். சார், உங்களுக்கு விஷயம் முழுசா தெரியாது. தெரிஞ்ச வரைக்கும் போதும். தள்ளுங்கடி. இல்லனா வாங்க. சார் ப்ளீஸ். நீ பின்னால போடா. ஐயோ, பாத்து மெதுவா. அப்படிதான். தள்ளுங்கடி. நாங்க சம்மதிக்க மாட்டோம். கேர்ள்ஸ், கைய வச்சிங்க. சைட் ப்ளீஸ். வேண்டாம். மேல கைங்க. இவரை கூட்டிட்டு போறீங்க, அப்புறம் அவ்வளவுதான். சொல்றது கேளுங்க ப்ளீஸ். எனக்கு ஒரு சந்தேகம். இந்த ஆளு ஒருவேளை பைத்தியமா இருப்பானோ? வாய் மூடிட்டு உட்கார்றா. போடா பின்னாடி. சார் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் சார். இங்க பாருமா, இவர்கிட்ட விளையாடுற மாதிரி என்கிட்ட விளையாடாத. அதுக்கப்புறம் 3வது மாசம் மாங்காவை தேடி அலைவ. போ போ. எப்படியோ அந்த பொண்ணுங்க கிட்ட இருந்து தப்பிச்சிங்க. நீங்க மட்டும் வரலனா என் எலும்பு கூட மிஞ்சிருக்காது. அப்படி மட்டும் நடந்துருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். இங்க பாருங்க, இந்த பையன் பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவனை விட்டு தள்ளுங்க. அவன் எப்பவும் அப்படிதான். என்னை பாத்துக்கிறதுக்காக எங்க அம்மா ஊர்ல இருந்து அனுப்பியிருக்காங்க. இப்போ எனக்கு எல்லாமே இவன் தான். சரி, அதை விடுங்க. நீங்க எங்க இறங்கணும்? என் வீட்டுல. வீடு எங்க இருக்கு? இங்க பக்கத்துல தான். பக்கத்துலனா? கீழ்பாக்கம். அப்பவே சொன்னல இந்த ஆளு பைத்தியம்னு. ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆச்சு? 5-6 வருஷம் ஆயிடுச்சு. வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? இருக்கே, ஒருத்தருவேன். கண்ணதாசங்கார குடி கிடைச்சதெல்லாம் ஊத்தி குடி, அப்பதான் வாழ்க்கையில உன்னுக்கு வர முடியும்டா. இது புது தத்துவம்டா, இத நீ கேட்டுக்கடா. கண்ணதாசங்கார பாடாம பேச மாதிரியா? பாட்டு நல்லா இல்லையா? என்னடி என்னடா போடாங்க. கொஞ்சம் என்ன பரவாயில்ல, இது டூ மச்சால இருக்கு. கத்தியால குத்த வரா. இன்னும் எதுக்காக நின்னுட்டு இருக்கீங்க? போய் அவரை கூட்டிட்டு போங்க. வேண்டாம், காப்பாத்தி கூட்டிட்டு போனீங்கல, கூட்டிட்டு போங்க. ஐயோ, இந்த பைத்தியத்தை கூட்டிட்டு போய் நான் என்ன பண்றது? வாங்க நாம போலாம். போயிடாதீங்க. இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது சிஸ்டர்ஸ். என்னமா வீரவசனம் பேசுனீங்க? இப்ப என்னாச்சு? உங்களெல்லாம் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். எங்க பிடிச்சு கொடுத்தாலும் பரவாயில்ல, இந்த குட்டிசாத்தனை முதல்ல பிடிச்சிட்டு போங்க. அந்தால கூட்டிட்டு வாங்க. அவுத்து விடுங்க, அவுத்து விடுங்க. அந்த லோட முதல்ல இறக்குங்க. போமா, சீக்கிரம் சீக்கிரம். இங்க யாரும் வராதீங்க, நான் வர மாட்டேன். மனம் இல்லாத மனிதர்கள். ஏய், விடு, விட போறீங்க இல்லையா? ஏய், சொல்றேன் அப்படி இருக்கிறீங்க. சார், ஐயோ, இறங்குங்க பாத்து. வாங்க. தப்பிச்சுட்ட சாமி. ராஜா சரியான பைத்தியம். ராமன் ராஜா தெரியலையா? இப்ப பாரு ராஜா. ஏய், ராஜாதி ராஜன் இந்த ராஜா. ஏய் ஏய் ரோஜா, தூக்காத எனக்கு இங்கே கூஜா. ஏய் 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 ரோஜா. ஹலோ, இனிமே இந்த மாதிரி தப்பிச்சு போனா ஜீப்ல கூட்டிட்டு போக நான் இருக்கேன். திஸ் இஸ் மை அட்ரஸ். விஜய் கிருஷ்ணன், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், ஊட்டி. இன்னும் ஒரு வாரத்தில் ஜாயின் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி அட்மாஸ்பியர்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். See you, bye bye.
டேய் டேய் என்ன ஊர்ல இருந்து ஊட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்ததுக்கு அப்புறம் உனக்கு வேலை அதிகமாயிடுச்சுல? அப்படியெல்லாம் இல்ல, பாதி வேலை நீங்க தானே பாக்குறீங்க. அதெல்லாம் ஒரு வாரம் தானடா. நான் டியூட்டில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டேஷன்ல இருந்து 4 போலீஸ் அனுப்புங்க வீட்டு வேலை பார்க்க. அப்படியே மிதிச்சேன்னா பாரு. உன்னை என் கூட அனுப்பிச்சு வச்சாங்களே, எங்க அம்மாவை சொல்லணும். ஒழுங்கா கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல. இப்ப அதை தான் செய்ய போறேன். அம்மாவோட ஆசையை நிறைவேற்றலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆ ஆமாண்டா, நான் ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன். பரவாயில்லையே. நம்ம அன்னைக்கு பார்த்தோம்ல, அந்த லவ்லாண்ட் பொண்ணு. அட, அந்த கழவனை துரத்திட்டு வந்தாலடா. ஐயோ, அந்த பொண்ணா? நான் எப்படி வீட்டுல நிம்மதியா இருக்கிறது? அந்த மாதிரி பொண்ணு தான் எனக்கு வேணும். நான் வேலை செய்யறதோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல. அப்ப நிறைய பிரச்சனைங்க வரும். அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு அந்த மாதிரி பொண்ணு தான் லைக். இதை விட வேற நல்ல பொண்ணு இருக்கு. அது யாரு? பூலான் தேவி. பூலான் தேவி. பூலான் தேவி ஒண்ணு அனாவசியமா என் வாயை கலராத. லவ்வா? ம் சீரியஸ்? ம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் வேணும். அதுக்கு முன்னாடி லவ்னு சொல்லி அந்த பொண்ணு பின்னாடி சுத்தினீங்க, அம்மா கிட்ட சொல்லி காதை புண்ணாக்கிடுவேன். நீ சொல்ற மாதிரியே செய்யறேன். போடா கிறுக்கு போயல. அன்னைக்கு பார்த்தோமே அந்த கிறுக்கனை பத்தி